எங்கடா போயிருப்ப நிர்மலா? எனக்கும் ஒன்றும் தோணலண்ணே. நான் எல்லா இடமும் தேடி பார்க்குறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்கேயும் போயிட மாட்டா, வந்துருவா. சரி போய் பாரு. என்னங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க அத்தை கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்களே எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல பதிலுக்கு பதில் பேசினா எப்படிங்க? பாவங்க அத்தை. ஆமா, எல்லாரும் பாவம். நானு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், பட்டுட்டு இருக்கேன். யாருக்காவது கொஞ்சமாவது உரைக்குதா? கொஞ்சமாவது நன்றி இருக்கா யாருக்காவது? அதெல்லாம் சும்மா இரு. என்ன பேசிட்டு இருக்க? போ போ, வேலை பாரு போ. கொஞ்சம் நிம்மதியா விடு. என்ன போன்னு சொல்றல. ஏண்டி எங்கடி போன? எங்க எல்லாருக்கும் ஒரேடி சமாதி கட்டலாம் முடிவு பண்ணிட்டியா? அம்மா போறோம். மானம் போனதெல்லாம் பத்தலையா? உள்ள போய் பேசிக்கலாம். ஏய் நில்லுடி. ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போய் தொலைஞ்ச? காலேஜ்ல லேட் ஆயிடுச்சு, அதான். ஏமா, எனக்கு 1.5 வயசுல காது குத்திட்டாங்க. நீ ஒண்ணு புதுசா குத்த வேண்டாம். இத்தனை நாளும் பொழுதோட தான் காலேஜுக்கு போவ, பொழுதோட தான் திரும்பி வருவ. இன்னைக்கு என்ன புதுசா பாட ஆரம்பிச்சிட்டாங்களா? கேள்வி, இது எங்க ஃபேமிலி மேட்டர். எதுனாலும் நாங்க பேசி தீர்த்துக்குவோம், நீ நடுவுல வராத. பொல்லாத பெரிய ஃபேமிலி. உன் ஃபேமிலி மேல என்ன அக்கறை இருக்குங்கறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இப்படி எல்லாம் நீ கட் பண்ணி விட்டு பேசினீங்கன்னா நான் போயிருவேன்னு நினைக்கிறியா? ஏய், உங்க ஆத்தாலே கேட்காம விட்டாலும் நான் உன்னை கேட்பேன். ஏய், உண்மை சொல்லுடி, எங்க போயிட்டு வந்த? சொல்லல, நாங்க 3 பேரும் மிதிச்சே உன்னை கொன்னுடுவாமா. ஏ கேள்வி, என்ன ஓவரா பேசுறான்? இதுக்கெல்லாம் நான் பயந்தவல்ல. அப்படி போடுற சக்கண்ணா. இப்ப சொன்னியே, அது 100க்கு 100 உண்மை. நீ பயந்தவல்லடியம்மா, எல்லாத்துக்கும் துணிஞ்சவதான். அது எனக்கு தெரியும். உன் ஆத்தா அண்ணமாருங்க குடும்ப கௌரவம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஊரையே சுத்திட்டு வந்து இவ்வளவு தைரியமா பேசுறியே, நீ துணிச்சல்காரி தாண்டி அம்மா. இந்தாடி, ஒன்னையும் காணோம், உன் அண்ணனையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல உங்க ஆத்தா கடந்து துடிச்ச துடிப்ப பார்த்து துடிச்சவடி நானு. என்ன இவ கை நீட்டி பேசுற? அண்ணன் எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போச்சு? அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு எவ்வளவு பதட்டத்தோட கேக்குறேன். அந்த மாதிரி தான் ஒன்ன நாங்க கேக்குறோம். இப்ப நீ எங்க போயிட்டு வர்ற? கிழவி, எதுக்காகடி அந்த கிழவிய முறைக்கிற? பெரிய யோகியம் மாதிரி பேசுறியே, இப்ப குழிய பறிக்கிற மாதிரி வேலை பண்ணிருக்கியே. சொல்லுடி, எதுக்காக இப்படி பண்ண?